இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். 51 நிபந்தனை விதித்த போலீஸ். சேலம் தாவேகா கூட்டத்துக்கு கடும் கட்டுப்பாடுகள். சேலத்தில் வரும் 13ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் கலந்து கொள்ளும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த கட்சி நிர்வாகிகள் முடிவெடுத்தனர். சீலநாயக்கன்பட்டி அல்லது மகுடஞ்சாவடி பகுதியில் கூட்டத்துக்கு அனுமதி அளிக்க கோரி போலீசில் தாவேகாவினர் மனு அளித்தனர். ஆனால் போதிய ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை. இதனால் 5000 கட்சி நிர்வாகிகள் மட்டும் பங்கேற்கும் வகையில் சேலத்தில் கூட்டம் நடத்தி கொள்ள 51 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். மதியம் 12 மணிக்கு கூட்டத்தை துவங்கி பிற்பகல் 3 மணிக்குள் முடிக்க வேண்டும். பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. 2000 கட்சி நிர்வாகிகளுக்கு மட்டுமே அனுமதி. கூட்டத்துக்கு வருபவர்களுக்கு குடிநீர், கழிப்பிட வசதி செய்யப்பட்டிருக்க வேண்டும். 10 ஆம்புலன்ஸ், 10 டாக்டர், 10 நர்சுகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. 51 நிபந்தனைகளையும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என தாவேகாவினருக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து தாவேகா மாவட்ட செயலர் பார்த்திபன் கூறியதாவது: போலீசாரின் 51 நிபந்தனைகளும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ளன. பங்கேற்போர் 5000த்திற்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பதால் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்துக்கு பதிலாக விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்தப்படுகிறது. கூட்டம் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுவதால் வீட்டில் இருந்தபடியே டிவியில் நிகழ்ச்சியை பார்க்கலாம் என்று அவர் கூறினார். விஜய் வருகையால் திமுகவுக்கு தான் ஆப்பு. What is the problem? See, the Congress has formed that committee long back, 2-3 months back. Not even a single meeting had happened. From DMK, there was no committee was formed. Why they delay? You should ask that. You should ask Mr. Stalin, what is the problem in your alliance? அமமுக பொதுச் செயலர் தினகரன் கூறியதாவது: தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் வரும். அதன் பிறகு தொகுதி பங்கீடு முடிந்து தேர்தலை ஒற்றுமையாக சந்திப்போம். அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும். திமுக கூட்டணி வலுவான கூட்டணி, கொள்கை கூட்டணி என்றெல்லாம் கதை விடுகின்றனர். காங்கிரஸ் சார்பாக குழு அமைத்து பல மாதங்கள் ஆகிறது. இன்னும் திமுக சார்பில் குழு அமைக்கவில்லை என காங்கிரஸ் எம்பி கார்த்தி சொல்கிறார். திமுக கூட்டணி திரிசங்கு நிலையில் உள்ளது. ஒரே ஒரு குடும்பம் இந்த ஆட்சியை கையிலே வைத்துக் கொண்டு தமிழகத்தை சுரண்டுகிறது. வாரிசுக்கு முடிசூட முதல்வர் துடிக்கிறார். தனிநபரின் ஆசாபாசங்களுக்கு அரசியல் நடத்த முடியாது. கட்சி என வரும்போது உறவு, நட்புக்கு எல்லாம் இடமில்லை. கடந்த சட்டசபை தேர்தலில் அமமுக தனித்து போட்டியிட்டதால் திமுகவுக்கு வாய்ப்பாக அமைந்தது. இம்முறை அந்த வாய்ப்பு இருக்காது. தாவேகா தலைவர் விஜயால் பிற கட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என கருத்து கணிப்புகளில் கூறுகின்றனர். உண்மையில் விஜயின் வருகை திமுக ஓட்டு வங்கியை பெரிய அளவில் பாதிக்கும். அது தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு உதவியாக இருக்கும். இதனால் தான் விஜயை நான் வரவேற்கிறேன் என்று அவர் கூறினார். பாமக யாருக்கு சொந்தம்? உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தேர்தல் ஆணையம் மனு. பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி ஆகிய இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனையை தொடர்ந்து கட்சி யாருக்கு என்ற விவகாரம் தலை தூக்கியது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் தரப்பினர் முறையிட்டதோடு டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர். வழக்கை விசாரித்த டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மினி புஷ்கர்னா கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு உத்தரவு பிறப்பித்தார். அதில் அங்கீகரிக்கப்படாத கட்சியின் உள் விவகாரங்களில் தலையிட தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் கிடையாது. மனுக்களாக வழங்கப்படும் கடிதங்களின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க முடியும். எனவே பாமக தொடர்பாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைகள் ஆணைய அதிகார வரம்புக்குள் வரவில்லை. எனவே பாமக தொடர்பான பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட இருதரப்பும் சிவில் நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என குறிப்பிட்டிருந்தார். இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணை இன்று நடக்கும் என தெரிகிறது. மத்திய அரசின் நிதியுதவி. டெல்லி செல்ல அதிகாரிகளுக்கு உத்தரவு. மத்திய அரசின் 2026-27ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் கடந்த 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஊரக வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு நிதியில் மாநில அரசின் துறைகளுக்கும் நிதி பகிர்ந்து அளிக்கப்பட உள்ளது. இந்த நிதியில் மக்களுக்கான மானிய திட்டங்கள், கட்டுமானம் உள்ளிட்ட வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தமிழகத்திற்கு பள்ளி கல்வி, ஜல்ஜீவன் மிஷன் உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதியுதவி கோரப்பட்டுள்ளது.
ஆனால் சில காரணங்களை கூறி இந்த திட்டங்களுக்கு கடந்த ஆண்டு நிதி வழங்கப்படவில்லை. நடப்பாண்டு மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட நிதியில் தமிழகத்திற்குரிய பங்களிப்பை பெறுவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வழக்கமாக மத்திய அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ததும் அமைச்சர்கள், துறை செயலர்கள், இயக்குநர்கள் அடங்கிய குழுவினர் டெல்லி செல்வது வழக்கம். விரைவில் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் அமைச்சர்கள் டெல்லி செல்வதை தவிர்க்க அரசு உத்தரவிட்டுள்ளது. அதே நேரத்தில் துறைகளின் செயலர்கள் டெல்லி சென்று அங்கு தொடர்புடைய துறைகளின் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச அரசு அறிவுறுத்தியுள்ளது. நிதியுதவி பெறுவது தொடர்பான திட்ட அறிக்கைகளை மத்திய அதிகாரிகளிடம் விரைந்து சமர்ப்பிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதையடுத்து பல்வேறு துறை அதிகாரிகள் டெல்லி செல்வதற்கான ஆயத்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் கடும் பனிமூட்டம், விமானம், ரயில் சேவை பாதிப்பு. சென்னை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் 12ஆம் தேதி வரை பனிமூட்டம் நீடிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியிருந்தது. அதன்படி சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று கடும் பனிமூட்டம் நிலவியது. பல இடங்களில் 150 அடி தூரத்துக்கு எதிரே வரும் வாகனங்கள் தெரியவில்லை. வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டு சென்றனர். பனிமூட்டத்தால் ரயில், விமான சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. வெளி மாவட்டங்களில் இருந்து இயக்கப்படும் தஞ்சாவூர் டு தாம்பரம் எக்ஸ்பிரஸ், கொல்லம் டு தாம்பரம், முத்துநகர், நெல்லை, பொதிகை, பாண்டியன் உள்ளிட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் 9 நிமிடம் முதல் 30 நிமிடங்கள் தாமதமாக வந்தன. டெல்லியில் இருந்து சென்னை சென்ட்ரல் வந்த தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலும் 39 நிமிடம் தாமதமானது. அதேபோல் சென்னை ஏர்போர்ட்டில் 40 விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. மும்பை, பெங்களூர், கோலாலம்பூர், ஹைதராபாத், துபாய், புனேயிலிருந்து சென்னை வந்த விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. இலங்கை, ஹைதராபாத், மும்பை, திருவனந்தபுரம், புனேயில் இருந்து வந்த 12 விமானங்களுக்கும் இதே நிலைதான். நீண்ட நேரம் வானில் வட்டமடித்து கிளியரன்ஸ் கிடைத்த பிறகு தாமதமாக தரையிறங்கின. இதனால் பயணிகள் அவதிப்பட்டனர். சென்னை உட்பட சில மாவட்டங்களில் லேசான அல்லது மிதமான மூடுபனி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல இடங்களில் அடர்ந்த மூடுபனி காணப்பட்டது. அதிக ஈரப்பதம், காற்று வீசும் வேகம் குறைதல், இரவில் குறையும் வெப்பநிலை போன்ற காரணங்களால் பனிமூட்டம் காணப்படுகிறது. பிப்ரவரி இறுதி வரை இதே நிலை நீடிக்க வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் VR துரை கூறியுள்ளார். 1 கோடி மாணவர்களின் ஆதார் விவரம் புதுப்பிப்பு, மோசடிகளை தடுக்க நடவடிக்கை. இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் ஆதார் எண் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய குடிமக்களின் கைரேகை, கண் கருவிழி பதிவு விவரங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. இதன் மூலம் அரசு திட்டங்களை பெறுவதில் மோசடி நடப்பதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசென்ஸ் என பல முக்கிய ஆவணங்களுக்கு விண்ணப்பிக்கும் போது ஆதார் எண் மிக முக்கிய இடம் பிடிக்கிறது. நிதி பரிவர்த்தனையில் மோசடியை தடுக்க வங்கி கணக்கு, வருமான வரித்துறையிலும் கூட ஆதார் எண் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை, ஊக்கத்தொகைகளை பெறவும் ஆதார் எண் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மோசடிகளை தடுக்கவும் மாணவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக உதவித்தொகையை வரவு வைக்கவும் இந்த நடவடிக்கை பின்பற்றப்படுகிறது. குழந்தை பிறந்ததும் அதன் பெயரில் ஆதார் எண் பெறப்படுகிறது. 5 வயதானதும் அதன் பயோமெட்ரிக் விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றன. 5 வயது மற்றும் 15 வயதை கடக்கும்போது அதன் உடலில் ஏற்படும் மாற்றங்களால் அப்போது கைரேகை மற்றும் கண் கருவிழி பதிவு செய்வது அவசியம். அந்த வகையில் நாடு முழுதும் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு ஆதார் பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பிக்கும் பணி தீவிர கதியில் நடந்து வருகிறது. பள்ளிகளில் இதற்காக சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு இதுவரை 1 கோடி மாணவர்களின் பயோமெட்ரிக் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்தந்த மாநில கல்வித்துறைகள், மாவட்ட நிர்வாகம், உள்ளூர் அதிகாரிகள் ஒருங்கிணைப்புடன் தனித்துவ அடையாள ஆணையம் இந்த சாதனை படைத்துள்ளது. 5 to 7 வயது மற்றும் 15 to 17 வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கு பயோமெட்ரிக் விவரங்கள் ஏற்கனவே கட்டணமின்றி பதிவு செய்யப்படுகின்றன. இந்நிலையில் 7 to 15 வயது உட்பட்ட மாணவர்களின் பயோமெட்ரிக் பதிவுக்கான கட்டணமும் வரும் அக்டோபர் வரை ரத்து செய்யப்படுவதாக ஆணையம் அறிவித்துள்ளது. பள்ளிகள் தவிர நாட்டின் பல்வேறு பகுதிகளில் செயல்படும் ஆதார் சேவை மையங்களிலும் மாணவர்களின் பயோமெட்ரிக் விவரங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. இந்த சேவை மையங்களில் கடந்த 5 மாதங்களில் மட்டும் 1,03,00,000 மாணவர்கள் தங்கள் விவரங்களை புதுப்பித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் போர் கன்ஃபார்ம், ட்ரம்பை அலறவிடும் கமேனி அரசு. அணு உற்பத்தியை நிறுத்த வாய்ப்பே இல்லை.
மேற்காசிய நாடான ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை கட்டுப்படுத்தும் விதமாக அந்த நாட்டுடன் கடந்த 2015 அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தம் செய்தது. இதை 2018 தன் முதல் பதவி காலத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் முறித்துக் கொண்டார். இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்றுள்ள டிரம்ப் யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் கைவிட வேண்டும் என நெருக்கடி கொடுத்து வருகிறார். இப்போது கடும் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஈரானில் நிலவி வரும் உள்நாட்டு போராட்டங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மீண்டும் புதிய நிபந்தனைகளுடன் அணுசக்தி திட்ட ஒப்பந்தத்தில் ஈரானை கையெழுத்திட வைக்க டிரம்ப் விரும்புகிறார். ஈரானில் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் மக்களை காப்பாற்றுவதாக கூறி அந்த நாட்டை ஒட்டிய கடல் பகுதியில் போர் கப்பல்களை நிலைநிறுத்த டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே ஒப்பந்தம் தொடர்பாக ஓமன் மத்தியஸ்தத்துடன் அமெரிக்கா, ஈரான் பேசி வருகின்றன. இருப்பினும் டிரம்ப் தொடர்ந்து ஈரானுக்கு மிரட்டல் விடுத்து வருகிறார். இதற்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்ஷி பதிலடி கொடுத்துள்ளார். அவர் கூறியது, யுரேனியம் செறிவூட்டல் என்பது எங்கள் உரிமை. இதற்காக ஏற்கனவே நாங்கள் பெரும் விலையை கொடுத்துவிட்டோம். இனி அமெரிக்காவுடன் போர் வெடித்தாலும் பரவாயில்லை, எங்கள் உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அமெரிக்காவின் ராணுவ குவிப்பை கண்டு நாங்கள் பயப்படவில்லை. அணுசக்தி செறிவூட்டலை ஈரான் எந்த நிலையிலும் கைவிடாது என்று அதிரடி காட்டியுள்ளார்.